அடுத்தது proclaim his salvation. முதலாவது proclaim his word, இரண்டாவது proclaim his cross and the resurrection, and third his salvation. proclaim அவருடைய ரட்சிப்பை குறித்து பறைசாற்றுங்கள். யார எதை குறித்து பறைசாற்றணும்? கொண்டு வந்துடணும். வார்த்தையை சொல்லிட்டு அவர் சிலுவையை சொல்லிட்டு ரட்சிப்புக்குள்ள லீட் பண்ணிடணும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்போஸ்தலர் 2:21 வரைக்கும், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். வந்துட்டாரா ரட்சிப்புக்கு? பேதுரு எங்க வந்துட்டாரு? ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாரு. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினாரே. ரட்சிப்புக்கு கொண்டு வந்துடணும், ரட்சிப்பை சொல்லணும், ரட்சிப்பை பறைசாற்றணும். அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனக்கு உங்களுக்கும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய வசனங்களை எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? வானத்திலும் பூமியும் வேறு எந்த நாமமும் இல்லை ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமத்தை தவிர. ஹல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, he is the Lord, அவரே ஆண்டவர் அப்படின்னு சொல்றார் பாருங்க. 36வது வசனத்துல 3 காரியங்கள், இந்த சால்வேஷன்ல 3 காரியங்களை அப்படி அழகா கொண்டு போறார் பாருங்க. he is the Lord அப்படின்றார், அவரே ஆண்டவர் அப்படின்னு சொல்றார் 36வது வசனத்துல. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. அப்ப இயேசுவே ஆண்டவர், அவரே ரட்சிப்புக்கு காரணராய் இருக்கிறார். வேற எதுவும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. நான் செய்கிற நல்ல காரியம் கிடையாது, என் சன்மார்க்க காரியம் கிடையாது, என் அன்னதானம் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. ரட்சிப்புக்கு அவர் நாமம் மாத்திரமே. இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே தான். என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என்னுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ he is the Lord அப்படின்னு சொல்லி ப்ரோக்ளைம் பண்றாரு. அடுத்தது repent, அதை குறித்து repentance, மனம் திரும்புதலை சொல்றார் பாருங்க. 38வது வசனத்துல பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பி அப்படின்னு சொல்றாரு. மனம் திரும்புங்க. நீங்க கொன்னீங்கல்ல, நீங்க அடிச்சீங்கல்ல, நீங்க துப்புனீங்கல்ல, நீங்க சிலுவையில அரைஞ்சீங்க பாருங்க. பரபாஸ் வேணும், பர்னபா வேணும், இயேசு வேணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த இயேசுதான் உங்களுக்காக மரித்து உயிர்த்தார். சிலுவையில் நீங்க அரைஞ்சீங்கல்ல, அந்த இயேசுதான் மரித்து உயிர்த்தார். அவர் உங்கள் பாவங்களுக்காக மரித்தார். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி தைரியமா பிரசங்கம் பண்றாரு. அடுத்தது ஞானஸ்தானத்தை குறித்து சொல்றாரு, பேப்டிசம் குறித்து சொல்றாரு பாருங்க. 38வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சொல்லமா, you are made for a mission. எழுதி வச்சுக்குங்க, இதை விடாதீங்க. எங்கெல்லாம் எழுத முடியுமோ அங்கெல்லாம் எழுதிருங்க. இதை வீட்டில் எழுதி போட்டுருங்க, ஸ்டேட்டஸ்ல எழுதி போட்டுருங்க. நான் சொன்னதுனால இல்லை, கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்க ஒரு பணிக்காக புறப்பட்டு போங்க. நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சகல ஜனங்களையும் சகல தேசத்தாரையும் சீசராக்கிறதுக்கு போங்க. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை உம்மை பறைசாற்றுகிற பிள்ளையாய் வைங்க. முதலாவது இதுதான் எனக்கு முதலாவது தலையாய கடமை. முதலாவது கடமை இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதே, இயேசுவை குறித்து பறைசாற்றுவதே, அவரை ப்ரொக்ளைம் பண்ணுவதே.
அதை விட்டுட்டு வேற என்னென்னவோ யாரையோ எதையோ நான் ப்ரொக்ளைம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா வாழ்க்கை வீண், வாழ்க்கை வீண். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். எவ்வளவு நேரத்தை, எவ்வளவு நாட்களை, எவ்வளவு வருஷங்களை நான் வீணடித்திருக்கிறேன் இந்த இயேசுவை பிரசங்கிக்காததுனால. எவ்வளோ பேரை உங்ககிட்ட அனுப்பியிருப்பார் ஆண்டவர். நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொல்லணும்னு சொல்லி செய்யலையே. நான் செய்யலையே, என் மிஷனை நான் உணரலையே, என் பணியை எனக்கு உணரலையே, இதுதான் என் வேலைன்னு எனக்கு தெரியலையே. என் வேலை என்ன ஆயிடுச்சு? நான் அவசரமாக போகணும், அதான் என் வேலையாயிடுச்சு. என் வேலை என்ன? என் கடமையை நான் முடிக்கணும், இந்த உலக பிரகாரமாக என் கடமையை நான் முடிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? யூ ஆர் மேட் ஃபார் அ மிஷன். நீங்கள் ஒரு பணிக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? படைக்கப்பட்டிருக்கிறீங்க. மறந்துடாதீங்க, நாம் ஒரு மிஷனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். அது சாதாரண மிஷன் இல்லை, உன்னத மிஷன். அது உன்னத வேலை, அது உயர்ந்த வேலை, அது பெரிய வேலை. அது முதல் வேலை அதுதான், அதுக்கப்புறம் தான் வேற.